நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ 1,00,000 சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணிட்டோம். நமது சேனலுக்கு தொடர்ச்சியாக நிறைய ஆதரவுகளை கண்டினியூஸாக நீங்கள் தெரிவிச்சுக்கிட்டு வர்றீங்க. அந்த வகையில் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இப்போ 1,00,000 தாண்டி நமக்கு போயிருக்கு. அந்த வகையில் பேராதரவை தெரிவிச்சுக்கிட்டு வர்ற அனைவருக்கும் இந்த பாலசுப்ரமணியர் அருளால் நன்றியும் வாழ்த்துக்களும். தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நமது வீடியோ பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், கிரகப்பெயர்ச்சி பலன்கள்னு சொல்லி தொடர்ச்சியாக நம்ம பலன்களை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பொது பலனாக நம்ம பார்த்தீங்கன்னா மாதம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நடக்குது, சில பேருக்கு நடக்கலை அப்படிங்கிறது மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு வர்றீங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா உங்களோட ஜீவ சாதகத்தில் என்ன மாதிரி அமைப்பு இருக்குது, என்ன மாதிரி விதி அமைப்பு இருக்குது, ஆமாம், லக்கணம் என்ன, ராசி என்ன, லக்கணம் என்றால் உயிர், ராசி என்றால் உடல், அதாவது லக்கண அடிப்படையில் உங்களுக்கு என்ன விதி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல் நம்ம கோச்சார பலன்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கையில் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பலன்களை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப சாதகமாகவும் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட முழுமை பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட சொந்த ஜாதகம் தான். சொந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கணும் அப்படின்னாக்க கன்சல்டேஷன் பண்ணிக்கங்க. திரும்ப அதை பற்றி அது என்ன தசாபுத்தி அமைப்புகள் ஓடுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பார்த்துக்கிட்டு நம்ம கோச்சார பலன்களோட பார்க்கையில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு தெரிய வரும். நிறைய பேர் நமக்கு நம்ம சேனல் மூலமாக ஜாதகங்களை அனுப்பியிருக்கீங்க. அதே நேரத்தில் திருக்கணித முறைப்படி ஜாதகங்கள் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் நமது பாலசுப்ரமணியர் அருளால் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இப்போ நம்ம தொடர்ச்சியாக ஆணி மாத பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத, ஒவ்வொரு ராசிக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த வகையில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் புதனோட சேர்ந்து கூட முயற்சி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானோடும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்குது. அப்போ இந்த அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ அந்த வகையில் என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, தனம் சார்ந்த விஷயத்தில், அதாவது வருமானம் சார்ந்து ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த, வருமானமே இல்லை, கடன் இருக்கு, கடனை கட்ட முடியல, ஆமாம் ரொம்ப சிரமப்படுறோம், எங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வருமானம் வரக்கூடிய வழிகள் தெரியும். அதே போல் வருமானம் ஏற்கனவே வந்துக்கிட்டு இருக்குன்னா கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அப்போ போகிற இடம், சிந்தனை, சொல், செயல் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போதுமே வருமானத்தை பற்றியே யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும். ஆமாம், இதற்கு வருமானம், வேலை வாய்ப்பு, தொழில் இது சம்மந்தப்பட்டே உங்களோட பேச்சு, எண்ணம், சொல், செயல் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ வேலை இல்லாமல் சிரமப்பட்ட அன்பர்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. இதையும் தாண்டி கடன் இருக்குது, நிறைய பேருக்கு கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடன்களை இந்த காலகட்டத்தில் கட்டக்கூடிய வழிகள் உங்களுக்கு தெரியும். அதே போல் முதியவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்குது. அதே போல் சரியான மருத்துவம் கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது கிடைக்கக்கூடிய அமைப்பு, அது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. குடும்ப வாழ்க்கை எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சந்தோஷமாக குடும்பத்தோட கூடி மகிழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்குது, ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. குழந்தைகள் வருமானம், நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைகள் பார்த்திங்கன்னா படிச்சுட்டு வெளியில் போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அவங்களாம் இப்போ குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நீண்ட நாளாக வராதவங்க வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் அவங்க மூலமாக அவங்க உதவியே செய்யலை,
படிக்க வச்சேன், எல்லாம் செஞ்சேன், வேலை வாங்கி கொடுத்தேன், ஆனால் அவங்களால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்க திரும்ப உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லணும். இதே காலகட்டத்தில் உங்களுக்கு வேறொரு விஷயமும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்ரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எப்போ ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதே ஆனி மாதம் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க சனி வக்ரவம் அடைகிறார். சனிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட ராசிக்கு 9க்கும் 10க்கும் உடையவர். 9க்கும் 10க்கும் உடையவர் வக்ரவம் அடைகிறார் அப்படின்னா கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துவாரா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தில் ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்து, குடும்பம், பூர்வீக அமைப்புகள் சார்ந்து ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படுமான்னு பார்த்தோம்னா, இதில் தான் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசியை பொறுத்த வகையில் சனி பகவான் அப்படிங்கிற ஒரு யோகராக இருக்கிறார். ஒரு திரிகோணத்துக்கும் அதே போல் 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய ஒரு திரிகோண அதிபதி பாக்கியத்திற்கும், அதே போல் கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10ன்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் இருக்கிறார். அதே நேரத்தில் வக்ரம் அடைந்திருக்கார். அவர் பாக்கியாதிபதியாக இருக்கிறார், உங்களுக்கு யோகராக இருக்கிறார். இப்படிப்பட்டவர் வக்ரம் ஆகிறதுனால ஒரு பின்னடைவு, சறுக்கல் அப்படிங்கிறது சிறிது உண்டு தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. இவர் எவ்வளவு நாள் வக்ரகதியில் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4.5 மாதம் இருக்கிறார். அப்போ இந்த 4.5 மாதத்தில் செய்யக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அப்போ இதுவரையும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை தொடர்ச்சியாக செய்யுங்க. வேலையில் இருக்கேன்னா அந்த வேலையை தொடர்ச்சியாக பாருங்கள். அதே நேரத்தில் ஒரு புது வேலை, புது தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களோட தசாபுத்தி அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு புது தொழிலை தொடங்கலாம். அதே போல் வேலை மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் தசாபுத்தி அமைப்புக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்குன்னா வேலையை விட்டுட்டு வேலை தேடலாம். ஆனால் எதையுமே விட்டுட்டு இந்த காலத்தில் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் இன்னொரு விஷயம் நடக்கும். எம்என்சியில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் நடக்கும். இடம் விட்டு இடம் மாறுதல்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, லாபமான இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த ராகு பகவானால் உங்களுக்கு என்னென்னா ஒரு அதிர்ஷ்டம், நல்ல முன்னேற்றம் உண்டு. பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழிலாம் ஒரு கமிஷன் மூலமாக பேசி விட்டீங்க அப்படின்னா திடீர் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அப்போ திடீர் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அதுலேயே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு சூரியன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விதத்தில் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அரசு சார்ந்த அனுகூலங்கள், தாய் வழியில் இருக்கக்கூடிய சொத்து பத்துக்கெல்லாம் இந்த காலத்தில் உங்களுக்கு வருமானமாக சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பலன்கள் இருக்குது. அதே நேரத்தில் இந்த சனி வக்ரவ பயிற்சியால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிதானமான வருமானம் வரும். எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய லாபம் அப்படிங்கிறது தொழிலில் ஈட்ட முடியாது. வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அதே நேரத்தில் பார்த்தோம்னா வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, உங்களுக்கு வருமானத்தில் எந்த குறையில்லாமல் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ திருமண பாக்கியங்கள்லாம் கைகூடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு, அதே நேரத்தில் குழந்தை பாக்கிய அமைப்பும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ரிஷபராசிக்கு உண்டு. அப்போ ரிஷபராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீடம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 3 நட்சத்திரங்களும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான பலன்களை இந்த காலகட்டத்தில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்தளவில் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரை நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அரசு சார்ந்த அனுகூலங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் அரசு சார்ந்த வருமானங்கள் நீண்ட நாளாக பெண்டிங்கில் இருந்த வருமானங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். தந்தை வழி ஆதரவு உண்டு. அதே போல் பார்த்திங்கனாக்க உங்களுக்கும் தந்தைக்குமான விதிசை இருந்துச்சுன்னா அந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு.
அப்போ ரோகிணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பயணத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் வெளிநாடு வெளியூர் பயணங்களில் போகக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்பட்டிருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்களோ அந்தளவுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்க உறவுகளில் நிதானமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு. அடுத்து மிருகசீர நட்சத்திரம். மிருகசீர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ மிருகசீர நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் இடம் தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ சகோதர உறவுகளில் பார்த்தீங்கன்னா விரிசல் ஏற்படாமல் கவனமாக பேசணும். அதே போல் ஒற்றுமை பலப்படக்கூடிய விஷயங்களை அதிகமாக கையாளணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அப்போ இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வகையில் என்ன மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வழிபாடுகள்லாம் எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்களுக்கு புதன்கிழமைகளில் பெருமாள் கோவில் வழிபாடு அப்படிங்கிறதும் ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஆனி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நிதானமான வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் தொழில் செய்கிறவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அனைவருக்கும் பார்த்திங்கனாக்க இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வகையில் இந்த ஆனி மாதம் உங்களுக்கு ஒரு நற்பலன்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் அதே நேரத்தில் வருமானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தேவைக்கான வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களே.